சோனா குருவி, ரீட்டா கிளி, காலுக்காவும் குறுக்காவும் இவங்க 4 பேரும் ஒரு நாள் ஒன்னா உணவு தேட பறந்து போனாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டை பார்த்தா அப்படிதான் தெரியுது. மழைக்காலம் வந்தா அது பின்னாடியே குளிர்காலமும் வந்துடும். அதனால இப்ப நம்ம தானியங்களை சேகரிக்கிறது மட்டும் இல்லாம மழையையும் குளிரையும் தாங்குற மாதிரி நல்ல வலிமையான வீட்டையும் கட்டியாகணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி இமயமலை பக்கம் இருந்து வந்த பறவையை சந்திச்சேன். இந்த தடவை நம்ம காட்டுல மழையும் குளிரும் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும்னு அது சொல்லுச்சு. இங்க பாருங்க, நாம இப்பவே உணவு சேகரிக்க ஆரம்பிச்சாதான் மழை வர்றதுக்குள்ள நமக்கு தேவையான உணவை நம்மளால சேமிக்க முடியும். நான் முதல்ல வீட்டை தான் கட்டி முடிக்க போறேன். ஏன்னா சாப்பிட தானியங்கள் இல்லாட்டி கூட பாதுகாப்பா இருக்க வீடு நமக்கு கண்டிப்பா வேணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு குட்டி தேவதை அந்த பக்கமா வந்தது. அங்க பாருங்க, மனுஷ உருவத்துல நம்மள மாதிரி பறந்து ஏதோ ஒரு உருவம் வருது. காரணம் இது கூடவா தெரியல, நம்ம சின்ன வயசுல எத்தனை தேவதை கதைகள் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு தேவதை. அப்படியா? பாக்குறதுக்கு ரொம்பவும் குட்டியா இருக்கு. இருங்க, இதுக்கான காரணத்தை நம்ம இந்த தேவதை கிட்டயே கேட்போம். குட்டி தேவதையே, நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? என்னோட பேரு ரியானா. நான் எங்க அம்மா கிட்ட ரொம்ப நாளா இந்த காட்டை சுத்தி காட்ட சொல்லி கேட்டேன். ஆனா எங்க அம்மா என்ன வெளியில அழைச்சுக்கிட்டே வரல. அதனாலதான் இன்னைக்கு எங்க அம்மா வெளியே போன சமயம் பார்த்து நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியா குட்டி தேவதையே? முதல்ல எங்க காட்டுக்கு வந்த உடனே எங்க காட்டுல உள்ள பறவைகள் சார்பா உங்களை வரவேற்கிறேன். இங்க பாருங்க ஆண்டி, வாயால நல்வரவுன்னு சொன்னா மட்டும் பத்தாது. சீக்கிரமா என்ன அழைச்சுக்கிட்டு போய் இந்த காட்டை சுத்தி காட்டுங்க. நான் என்னோட வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக தான். இங்க பாரு தேவதையே, நான் கேட்ட தேவதை கதை எல்லாத்துலயும் தேவதைகள் கையில ஒரு சின்ன மந்திரக்கோள் வச்சிருப்பாங்க. அதை நீட்டி எது கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட மந்திரக்கோள் எதுவும் இல்லையா? இல்ல, பெரியவங்களானதுக்கு அப்புறம் தான் எங்க கிட்ட மந்திரக்கோள் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியாது. சரி, இந்த காட்டை சுத்தி காமிக்க என் கூட யார் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? குட்டி தேவதையே, நாங்க எல்லாம் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு, எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னும் 6 மாசத்துக்கு தேவையான உணவு சேகரிச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாம மழையையும் குளிரையும் தாங்குற மாதிரி ஒரு பக்காவான வீட்டையும் கட்டணும். இங்க பாருங்க, எங்க அம்மா வீட்ல இருந்தா என்ன வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதனாலதான் எங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து இங்க வந்தேன். சீக்கிரமா என்ன யாராவது அழைச்சுக்கிட்டு போய் இந்த காட்டை சுத்தி காட்டுங்க. இங்க பாரு தேவதையே, நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. காட்டுக்குள்ள போய் எந்த வேலையும் இல்லாம ஏதாவது பறவைகள் உட்கார்ந்துருக்காங்களான்னு பாரு. நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ரீட்டா இப்படி சொன்ன உடனே அந்த தேவதையோட முகம் ரொம்பவும் வாட்டமாயிடுச்சு. தேவதையோட முகத்தை பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் பாவமா இருந்தது. குட்டி தேவதையே, நீ கவலைப்படாத, உன் கூட நான் வரேன். இந்த காட்டை உனக்கு சுத்தி காட்டுறேன். சோனா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம இன்னையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சாலே குளிர்காலம் வர்றதுக்கு முன்னால நம்மளால உணவை சேகரிச்சு வீட்டை கட்ட முடியுமான்றது சந்தேகம். இதுல இந்த தேவதைக்கு காட்டை சுத்தி காட்ட நீ கிளம்புனா உன்னால எந்த வேலையும் முடிக்க முடியாது. ஆமா சோனா, கோரி சொல்றதுதான் சரி. நாங்க எல்லாம் கிளம்புறதுக்கு தயாராயிட்டோம். நீனும் எங்க கூட சேர்ந்து வந்துரு. இல்லன்னா நாங்க உன்னை விட்டுட்டு போயிடுவோம். நீங்க எல்லாம் கிளம்புங்க. இந்த குட்டி தேவதை நம்ம காட்டோட விருந்தாளி. இந்த காட்டை சீக்கிரமா சுத்தி காமிச்சு இத வீட்டுக்கு திருப்பி அனுப்பி ஆகணும். அதே சமயம் என்னோட எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிப்பேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சோனா குருவி இப்படி சொல்ல எல்லா பறவைகளும் உணவு தேட பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவி ரியானாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை சுத்தி பார்க்க போச்சு. குருவி ஆண்டி, உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு சோனா. சோனா ஆண்டி, முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. தேவதை இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அந்த தேவதையை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. குட்டி தேவதையே, இந்த தேங்காய் சாதத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க. தேங்காய் சாதமா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இப்படி சொன்ன அந்த குட்டி தேவதை பிறகு தேங்காய் சாதத்தை சாப்பிட்டு பார்த்துச்சு. ஆண்டி, நான் இப்படி ஒரு ருசியான சாதத்தை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இந்த உணவை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன ரியானா பிறகு அங்க இருந்த தொட்டில படுத்து அப்படியே தூங்கிடுச்சு.
பிறகு அந்த குட்டி தேவதையை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசுல அந்த சோனா குருவியும் வீட்லயே இருந்துச்சு. இப்படி தூங்க ஆரம்பிச்ச தேவதை பிறகு மறுநாள் காலையில் தான் கண் விழிச்சது. சோனா ஆண்டி, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? சாரி. அதெல்லாம் தேவையில்லை குட்டி தேவதையே, நாம இப்ப காட்டை சுத்தி பார்க்க போகலாமா? ஓ, தாராளமா போகலாம். பிறகு சோனா குருவியும் குட்டி தேவதையும் அந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்புனாங்க. ரியானா, இப்ப நான் உங்களை கடற்கரைக்கு பக்கத்துல உள்ள காட்டை காமிக்க போறேன். அங்க உள்ள காடுகள்லயே ரொம்பவும் அழகான காடு அந்த காடு தான். எங்க பார்த்தாலும் ரொம்ப பசுமையாவும் நல்ல குளுமையாவும் இருக்கக்கூடிய காடு அது. இப்படி இவங்க போறப்ப நிறைய இடங்களை சுத்தி பார்த்துக்கிட்டு போனாங்க. ரியானாக்கு போர் அடிக்கவே இல்ல, ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. இப்படி இவங்க போற வழியில பெரிய பெரிய குளங்களும் அதுல மீன்களும் இருந்தது. அதையெல்லாம் அந்த குட்டி தேவதை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சியாச்சு. சோனா ஆண்டி, இவ்வளவு பெரிய குளத்தையும் அதுல இப்படி வண்ண வண்ண பூக்களையும் நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இத பாக்குறப்ப என் மனசுல ஒரு தனி சந்தோஷம் உண்டாகுது. ரியானா, எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்காக நான் இந்த குளத்துக்கு தான் வருவேன். இங்க வந்து தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருப்பேன். அப்ப என் மனசுக்கு ரொம்பவும் அமைதி கிடைக்கும். பிறகு இப்படியே சோனா குருவி அந்த குட்டி தேவதைக்கு அந்த பக்கம் அந்த அழகான இடங்கள் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சது. பிறகு ராத்திரியாக போற நேரத்துல 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன ரியானா, இன்னைக்கு பார்த்தது உன் மனசுக்கு திருப்தியா இருந்ததா? சோனா ஆண்டி, இந்த காட்டை சுத்தி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் நம்ம பார்க்காத இடங்கள் இன்னும் இருக்கு. அத நாளைக்கு எனக்கு சுத்தி காட்டுறீங்க. இப்படி சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை தன்னுடைய தொட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே 4-5 நாட்கள் ஓடிடுச்சு. குட்டி தேவதை வீட்டுல இருந்ததால சோனா குருவியால எந்த வேலையும் செய்ய முடியல. குட்டி தேவதைக்கு அந்த காட்டை சுத்தி காட்டவும் உணவு சமைக்கவுமே சோனா குருவிக்கு நேரம் சரியா இருந்தது. ஒரு நாள் காலையில வீட்டுல இருந்த எல்லா உணவுகளும் தீர்ந்து போயிடுச்சு. சாப்பிட காஞ்ச தானியங்கள் கூட இல்ல. குட்டி தேவதையே, நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் நம்ம சாப்பிடறதுக்காக ஏதாவது உணவு தேடி எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி பிறகு உணவு தேட வெளியில பறந்து போச்சு. குட்டி தேவதை இப்படி சோனா குருவி வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க அம்மா குட்டி தேவதையை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி தேடிக்கிட்டே இருந்தவங்க அன்னைக்கு சோனா குருவி வீட்டுக்குள்ள குட்டி தேவதை இருக்கிறத பாத்துட்டாங்க. உடனே சோனா குருவி வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. ரியானா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்த? என்னை வீட்டை விட்டு வெளியே அழைச்சுக்கிட்டு போங்கன்னு உங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போயிடுச்சு. அதனாலதான் நானே கிளம்பி வெளியில வந்துட்டேன். சரி சரி, வீட்டை விட்டு வெளியில வந்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. வா, நம்ம வீட்டுக்கு போவோம். அம்மா, நீங்க போங்க. சோனா ஆண்டி வந்த உடனே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். இல்ல, இதுக்கு மேலேயும் உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ இப்பவே கிளம்பு, அவங்கள அப்புறம் வந்து பாத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு ரியானாவோட அம்மா ரியானாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த சோனா குருவி வீட்டுல ரியானா இல்லாததால இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தது. ரியானா, ரியானா! சோனா குருவி ரொம்ப நேரம் இப்படி கூப்பிட்டு பார்த்துச்சு. ஆனா குருவியோட குரலுக்கு எந்த பதிலும் இல்ல. பாவம் ரியானா, அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்களா, இல்ல வேற யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா? இப்படி சோனா குருவி ரொம்ப நேரம் ரியானாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தது. அப்பதான் சோனா குருவிக்கு திடீர்னு நாம இன்னும் வீடு கட்டலங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ, எல்லா பறவைகளும் வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, நாம மட்டும்தான் வீடு கட்டாம இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பவே போறேன், வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு எல்லா பொருட்களையும் சேகரிச்சு வச்சாதான் இன்னும் 2 நாளுக்குள்ள எப்படி இருந்தாலும் வீடு கட்டி முடிச்சிடலாம். இப்படியெல்லாம் கணக்கு போட்ட சோனா குருவி வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்காக வெளியில பறந்து போச்சு. ஆனா பாவம், சோனா குருவி வீட்டை விட்டு வெளியில வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காத்து, இடி, மின்னல் இப்படி மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே சோனா குருவி ஒரு பெரிய மரத்துக்கடியில போய் நின்றுடுச்சு. கடவுளே, சீக்கிரமா இந்த மழை விட்டுடணும், அப்பதான் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும். சோனா குருவி என்னதான் இப்படி வேணும்னாலும் மழை விடுற மாதிரி தெரியவே இல்லை. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. இதனால வேற வழி இல்லாத சோனா குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சது. அன்னைக்கு சோனா குருவிக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப சோனா குருவியோட வீடு அந்த காத்துக்கும் மழைக்கும் தாக்கு பிடிக்காம தரையில விழுந்து உடஞ்சு கிடந்தது. இதையெல்லாம் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்த காலுக்காகவும் கொரிக்காகவும் இப்படி பேசிக்கிட்டாங்க.
நான் எவ்வளவோ புத்தி சொன்னேன், இந்த சோனா குருவி கேட்கவே இல்லை. குட்டி தேவதைக்கு காட்டை சுத்தி காமிக்க போய் சோனா குருவி இப்ப இருக்க இடம் கூட இல்லாம இருக்கு. இதே சமயம் வெளியில மழை பெய்யறத பார்த்த ரியானாவோட கண்ணுல கண்ணீர் வந்தது. ரியானா, என்ன நடந்ததுன்னு இப்படி அழுகுற? உனக்கு என்னாச்சு? அம்மா, சோனாண்டி கூட நான் இருந்ததால அவங்க இன்னும் வீடு கட்டல, குளிர்காலத்துக்காக உணவும் சேமிச்சு வைக்கல. இந்த மழையிலையும் காத்துலயும் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் என்னாலதான் வந்தது. ரியானா, நீ நினைக்கிறது தப்பு. சோனா குருவி இப்ப எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ரியானா, உன்னை தன்னோட குழந்தை போல நினைச்சு பத்திரமா பாதுகாத்த சோனா குருவிக்கு தேவைப்படுற சமயத்துல உதவி பண்ணணும்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு சோனா குருவி வீட்டை இழந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதனால சோனா குருவியோட வீடு இருந்த இடத்துல ஒரு அழகான புது வீட்டை கட்டி கொடுத்துட்டேன். அம்மா, அந்த ஆண்டிக்கு தேவையான உணவு என்ன ரியானா? வீட்டையே கட்டி கொடுத்தனா உணவு கொடுக்காம இருப்பனா? அம்மா அம்மா, எனக்கு என்னவோ இப்ப சோனா ஆண்டிய போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி சரி, சீக்கிரமா போய் பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடு, அங்கேயே இருந்துடாத. பிறகு சோனா குருவியை நோக்கி ரியானா வேகமா காத்துல பறந்து வந்தது. மழையில நனைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த சோனா குருவி திடீர்னு தன்னோட வீடு இருந்த இடத்துல உண்டான புது வீட்டை பார்த்து ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி இது? என்னோட வீடு இருந்த இடத்துல இப்படி ஒரு மாளிகையை யார் கொண்டு வந்து வச்சது? இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு வீட்டுக்குள்ள போய் பார்த்தது. அந்த வீட்டுக்குள்ள எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பழங்களும் தானியங்களுமா இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு சோனா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோனாண்டி, இந்த வீடு, பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் நீங்க என்ன பாதுகாத்து வச்சிருந்தீங்கல்ல, அதுக்காக எங்க அம்மா கொடுத்த பரிசு. சோனா குருவி வீடு இருந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்துட்டு காணிக்காகவும் கோரிக்காகவும் வந்தாங்க. சோனா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய வீடு திடீர்னு எப்படி வந்தது? உடனே சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் காகங்கள் கிட்ட சொல்லுச்சு. அடடா, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா தேவதையே உன்னை நானே அழைச்சிக்கிட்டு போயிருப்பேன். ஆனா உன் கையில மந்திர கொள் இல்லையா, அதனால உன்னால எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். கோரி ஆண்டி, இப்பவாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யறவங்களுக்கு தான் கடவுள் யோசிக்காம உதவி செய்வாரு. ஆனா உங்களை மாதிரி பறவைகள் எல்லாம் இவங்களுக்கு உதவி செஞ்சா எதுவும் கிடைக்காதுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம சுயநலமா இருப்பீங்க. அதனாலதான் நீங்க கஷ்டப்படும் போது கடவுள் உங்களை கண்டுக்கவே மாட்டாரு. முன்னால ரொம்பவும் சோம்பேறியா இருந்த காலுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பான காகமா மாறிடுச்சு. காலையில கோரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மத்த பறவைகள் கூட சேர்ந்து உணவு தேட கிளம்பி போயிடும். காலுக்காக இப்படி கிளம்பி போனது கூட தெரியாம கோரிக்காக நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கும். சில சமயங்கள்ல உணவு தேட போன காலுக்காக திரும்பி வர வரைக்கும் கோரிக்காக தூங்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட அப்படிதான். காலுக்காக உணவு எடுத்துட்டு திரும்பி வர வரைக்கும் கோரிக்காக தன்னோட கூட்டுல படுத்து தூங்கிட்டே இருந்தது. கோரி, எழுந்திரு. நானே உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். ஆனா நீ இன்னும் படுத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அப்படியெல்லாம் இல்ல காலுஜி, நீங்க உணவு தேட கிளம்பி போன உடனே நானும் எழுந்திருச்சிட்டேன். பிறகு நதியில போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு மறுபடியும் கூட்டுல படுத்தேன் பாருங்க. அப்படியே என்ன மறந்து தூங்கிட்டேன். சரி சரி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் எடுத்து கொடு. தண்ணியா? தண்ணி வீட்ல இல்ல. இதுக்கப்புறம் நீங்க நதியில போய் எடுத்துக்கிட்டு வந்தாதான் நம்ம வீட்ல தண்ணி இருக்கும். ஏன்னா நேத்து நீங்க எடுத்துக்கிட்டு வந்த ஒரு பானை தண்ணி காலையிலேயே காலி ஆயிடுச்சு. கோரி, நீ வர வர நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிற. காலையில இருந்து நீ இந்த கூட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ஆனா தண்ணி குடிக்க நதி பக்கம் போனதா என்கிட்ட பொய் சொல்ற. ஒருவேளை நீ நதி பக்கம் உண்மையிலேயே போயிருந்தேன்னா இந்த பானையிலையும் கண்டிப்பா தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்திருப்ப. இப்படி கோரிக்காகத்துக்கிட்ட கோபமா பேசின காலுக்காகத்துக்கு தண்ணீர் தாகம் அதிகமா இருந்ததால நதிக்கு தண்ணீர் குடிக்க பறந்து போச்சு. காலுஜி, நதி பக்கம் தானே போறீங்க, இந்த பானையை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி பிடிச்சுக்கிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா கோரிக்காக சொன்னது எதையுமே காதுல வாங்காத காலுக்காக நதி பக்கத்தை நோக்கி பறந்து போச்சு.
இப்படி போன காலுக்காகவும் தன்னுடைய தாகம் தீர்ற வரைக்கும் நதியில தண்ணீர் குடிச்சது. பிறகு அங்கிருந்து காலுக்காக கிளம்ப போறப்ப சோனா குருவி ஒரு பானையை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு வந்துச்சு. இப்படி வந்த சோனா குருவி கிட்ட காலுக்காக தன்னோட மனசுல உள்ள எல்லா குறையையும் கொட்டி தீர்த்துச்சு. சோனா, நீ எல்லாம் எவ்வளவு வேலை செய்யற? காலையில என் கூட உணவு தேட கிளம்பி வர்ற, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிற. இதோ இப்ப கூட பானையை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்க. ஆனா என்னோட மனைவி கோரி எந்த வேலையும் செய்யறதே இல்ல. நான் கொண்டு போற உணவை சாப்பிட்டுட்டு எப்பவும் கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கா. காலண்ணா, எத்தனை நாளைக்கு தான் ஒரு பொண்ணால அப்படி இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கோரியக்கா தன்னை மாத்திக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் காலுக்காகத்தோட வீட்டு வாசல்ல வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காலு காலு, சீக்கிரமா வா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதுல நீ வேற நேரமாக்காத. காலு, நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? வரலன்னா இப்பவே சொல்லிடு, நாங்க கிளம்புறோம். இங்க பாருங்க, நீங்க பேசுறது எல்லாம் எனக்கு கேக்குது. ஆனா இன்னைக்கு நான் உணவு தேட வரல, அதனால நீங்க கிளம்பலாம். என்னது, உணவு தேட போகலையா? ஏன் உணவு தேட போகலன்னா நம்ம இன்னைக்கு எதை சாப்பிடுறது? எனக்கு ரெக்கைகள்ல ரொம்ப வலியா இருக்குன்னு நேத்து பருந்து டாக்டர்கிட்ட போயிருந்தேன். டாக்டர் என்ன 2 நாள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு உணவு தேட நீ போயிட்டு வந்துரு. என்னது, உணவு தேட நான் போகணுமா? இந்த காட்டுல எங்க போய் எப்படி உணவு தேடுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உணவு தேட போனா கண்டிப்பா வெறுங்கையோட தான் வருவேன். இங்க பாரு கோரி, நீ மட்டும் என்ன தனியாவா போக போற? உன் கூட என்னோட நண்பர்கள் வராங்க. அவங்க உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க. நீ சீக்கிரமா அவங்க கூட கிளம்பி போ. கோரிக்காகத்துக்கு உணவு தேட போக மனசே இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம மற்ற பறவைகள் கூட சேர்ந்து உணவு தேட பறந்து போச்சு. கோரிக்காக உணவு தேட போனதை பார்த்துட்டு காலுக்காகத்துக்கு சந்தோஷமா இருந்தது. உணவு தேட போய் வர்றது எவ்வளவு கஷ்டம்னு கோரிக்காகத்துக்கு இன்னைக்குதான் தெரிய போகுது. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. யாராவது எனக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. கோரி, இந்த சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போனாதான் தண்ணி இருக்கிற இடம் வரும். பேசாம எங்க கூட பறந்து வா. இப்படி சொல்லிட்டு மற்ற பறவைகள் முன்னால பறக்க பிறகு கோரியா அவங்க பின்னாடியே பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு இடத்துல கொஞ்சமா தானியங்கள் இருக்கிறத எல்லா பறவைகளும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் முன்னால பறந்து போன கோரி அந்த தானியங்களை எடுத்து தாங்கிட்ட வச்சிருச்சு. எனக்கு தானியங்கள் கிடைச்சாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கோரி, இவ்வளவு குறைச்சலான தானியங்களை எடுத்துக்கிட்டு எதுக்காக நீ வீட்டுக்கு போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் எங்க கூட பறந்து வா, நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு போகலாம். இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு இந்த உணவே போதும். இதுக்கு மேல என்னால பறந்து போக முடியாது. இப்படி சொன்ன கோரிக்காக்கும் அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, என்ன இது இவ்வளவு குறைச்சலான தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்க? இந்த தானியங்களால சின்ன குழந்தையோட பசிய கூட போக்க முடியாது. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு உணவு தேட தெரியாதுன்னு. இப்ப இந்த தானியங்கள்ல பாதி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? பரவாயில்ல கோரி, ஒண்ணுமே இல்லாம பட்னி கிடக்கிறதுக்கு பாதி தானியங்களை சாப்பிடுறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். காலுஜி, இப்படி கொஞ்சமா தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்தாதான் உணவு தேட நாளைக்கு என்ன அனுப்பாம வழக்கம் போல நீங்களே கிளம்பி போவீங்க. பிறகு அங்க இருந்த தானியங்களை காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆளுக்கு பாதியா சாப்பிட்டு முடிச்சாங்க. கோரி, எனக்கு ரெக்கைகள்ல வலி இன்னும் குறையல, அதனால நாளைக்கும் நீதான் உணவு தேட போகணும். இப்படி சொன்ன காலுக்காகவும் உடனே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. ஆனா பாவம் கோரிக்காகத்துக்கு தான் நாளைக்கு உணவு தேட போறத நினைச்சு தூக்கமே வரல. என்னது, நாளைக்கும் நான் தான் உணவு தேட போகணுமா? முடியாது, என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் பறந்து போக முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு நாம உணவு தேட போகவே கூடாது. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த கோரிக்காகும் பிறகு அப்படியே தூங்கிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் காலையில காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க வந்ததை பார்த்ததும் கூட்ட விட்டு எந்திரிக்கிற மாதிரி நடிச்ச கோரி பிறகு அப்படியே மறுபடியும் கீழே விழுந்தது. இப்படி விழுந்த கோரி மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்தது. கோரி, என்னாச்சு உனக்கு?
அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து கிடைச்ச கொஞ்சம் தானியங்களை நானும் கோரியும் ஆளுக்கு பாதியா சாப்பிட்டோம். அதனால எங்களோட பசி தீரல. அரை வயித்துக்கு சாப்பிட்டதால கோரிக்கு இந்த மயக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கோரி, இவங்க கூட போய் இன்னைக்காவது நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு வா. இல்ல, இது பசியில வந்தது இல்ல. நான் அம்மாவாக போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டையிட போறேன். காலன்னா கோரி அக்கா, நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறீங்க. அதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். காலு, இப்படிப்பட்ட சமயத்துல கோரிய நீ எங்கேயும் வெளியில அனுப்ப கூடாது. கோரி வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தது போதும். வாங்க நாம உணவு தேட போவோம். காலேஜுக்கு 2 நாளா ரெக்கையில வலி இருக்கு. அதனால இன்னைக்கும் வர முடியாது. எல்லாரோட அனுதாபத்தையும் வாங்கறதுக்காக கோரிக்காக இப்படி அருமையா நடிக்க ஆரம்பிச்சது. கோரி, இந்த நிலைமையில உன்னை உணவு தேட அனுப்புற அளவுக்கு நான் ஒன்னும் கல் நெஞ்சக்காரன் கிடையாது. நீ வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடு. நான் போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன். இருந்தாலும் காலேஜி, உங்களோட ரெக்கைகள்ல வலி இருக்கு. அந்த வலியோட நீங்க எதுக்காக பறந்து போகணும்? கோரி, நீ எப்ப மாசமா இருக்கன்னு சொன்னியோ அப்பவே என்னோட ரெக்கைகள்ல உள்ள வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்படி சொன்ன காலுக்காகவும் இரவு தன்னோட நண்பர்களோட உணவு தேட பறந்து போச்சு. காலேஜி, நான் உணவு தேட போகணும்னு தானே ரெக்கையில வலின்னு நீங்க நாடகம் போட்டீங்க. ஆனா நான் உங்களை விட கில்லாடி. நான் போட்ட நாடகத்தை பார்த்துட்டு இப்ப நீங்களே உணவு தேட போறீங்க. இந்த கோரி மனசுல ஒண்ணு நினைச்சான்னா அதை சாதிக்காம விட மாட்டா. அன்னைக்கு காலுக்காக வீட்டுக்கு திரும்பி வரப்ப நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்தது. கோரியும் அந்த பழங்களை ரொம்ப ஆசையா சாப்பிட்டு முடிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலண்ணா, கோரியக்கா முட்டை இட்டாங்களா? எத்தனை முட்டை இட்டு இருக்காங்க? இல்ல சோனா, கோரி இன்னும் முட்டையிடல. நானும் கோரி முட்டையிடுறதுனாலதான் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல காலண்ணா, சில பேருக்கு இப்படிதான் முட்டையிட கொஞ்சம் நாள் ஆகும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சோனா குருவி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகத்தோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. சோனா குருவி இப்படி சொல்லி 10 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா கோரிக்காக இன்னும் முட்டையிடவே இல்லை. அன்னைக்கு உணவு தேட போன காலுக்காகவும் வீட்டுக்கு திரும்பி வரப்ப உணவு மட்டும் கொண்டு வரல, அது கூடவே பிறக்க போற தன்னுடைய குழந்தைக்காக குளிர்கால ஆடைகளையும் வாங்கிட்டு வந்திருந்தது. காலேஜி, இந்த ட்ரெஸ் எல்லாம் யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? என்ன கோரி இப்படி கேட்டுட்ட? இன்னும் 1 மாசத்துல குளிர்காலம் பிறக்க போகுது. அதுக்குள்ள நீ முட்டையிட்டு நமக்கு குழந்தையும் பிறந்துரும். பிறந்த சின்ன குழந்தையால குளிர தாங்க முடியாது பாரு. அதுக்காக தான் இப்பவே நம்ம குழந்தைக்கு தேவையான குளிர்கால ஆடைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கோரி, இந்த ஆடைகளை எல்லாம் போட்டு விட்டாதான் நம்ம குழந்தை எப்பவும் கதகதப்பா இருக்கும். காலுக்காக இப்படி நாம சொன்ன பொய்ய நம்பி நாம முட்டையிட போறத அவனோட எதிர்பார்த்துட்டு இருக்கத நினைச்சு கோரிக்காகத்தோட மனசாட்சி ஊத்துச்சு. நாம இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் தேவையில்லாம சொன்ன பொய்யால என் கணவர் மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. இதெல்லாம் நடக்காது. நாம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா காலேஜோட மனசு என்ன பாடுபடும். ஐயோ கடவுளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்து. கோரிக்காகத்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. இந்த சமயத்துல சோனா குருவியும் காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தது. காலண்ணா, கோரி அக்காவை அழைச்சிக்கிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. நான் பருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகணும்னு சோனா குருவி சொன்னதை கேட்ட கோரிக்காகத்துக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. இல்ல சோனா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். கோரி, அப்படி சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட நாள்ல முட்டை வெளியில வரலன்னா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும். சீக்கிரம் கிளம்பு. நாம இப்பவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட கோரிக்காவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத பத்தியே நினைச்சு டென்ஷனா இருந்த கோரிக்காவத்துக்கு திடீர்னு மயக்கம் வர அப்படியே கீழே வந்துடுச்சு. காலு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. உன்னோட மனைவி இப்ப மாசமா இருக்கா. இன்னும் 15 நாள்ல முட்டையிடுவான்னு நினைக்கிறேன். முட்டையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. என்ன இது, கோரி முட்டையிட இன்னும் 15 நாள் ஆகுமா? டாக்டர், என் மனைவி கர்ப்பமாகி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. காலு, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? கோரியோட வயிற்றுல உள்ள முட்டைக்கு 15 நாள் வளர்ச்சி தான் இருக்கு. அப்புறம் எப்படி கோரி 1 மாசத்துக்கு முன்னாலேயே கர்ப்பமா இருந்தான்னு நீ சொல்ற? கோரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பத்திரமா பாத்துக்க. அவளை அதிகமா எந்த வேலையும் செய்ய விடாத. இப்படி சொல்லிட்டு டாக்டர் அந்த ரூமை விட்டு வெளியே போனாங்க.
இதையெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டே படுத்திருந்த கோரிக்காகவும் தன்னோட கணவரை பார்த்து அழுதுகிட்டே இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட மாசமா இருக்கிறதா சொன்னதெல்லாம் போய். இப்படி ஆரம்பிச்ச கோரிக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் காலுக்காவது கிட்ட சொல்லி முடிச்சது. காலுஜி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். நம்ம வீட்டுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவு நானும் கஷ்டப்படுவேன். காலண்ணா, நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, கோரியக்கா ஆரம்பத்துல பொய் சொல்லி இருந்தாலும் இப்ப தான் சொன்ன பொய்ய நினைச்சு உண்மையிலேயே மனசு ரொம்ப வருந்துறாங்க. இப்ப உங்களுக்கு குழந்தை பிறக்க போற சந்தோஷம் மட்டும் கிடைக்கல, உங்களோட மனைவி மனசு மாறின சந்தோஷமும் சேர்ந்து கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் காலுக்காக மனசு கஷ்டப்படுற மாதிரி கோரி நடந்துக்கவே இல்லை. அந்த குடும்பத்துல இருந்த எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.